மறுநாள் வள்ளி அலுவலகத்திற்கு வரவில்லை. தவித்துப் போனான் முருகன். காணாத பொழுது கனலாகியது. பார்க்காத கணங்கள் பூதகணங்களாகி புடைத்தெடுத்தன. பேசாத பொழுதுகள் பேய் உரு கொண்டு பீத்தெடுத்தன. ஏன் இவள் வரவில்லை? கேள்விகள் வண்டாய் குடைந்து குடைந்து மத்தாகி கடைந்து கொண்டிருந்ததில் அலைபேசியை எடுத்து அவளுக்கு அழைப்பு விடுத்தான். அவள் எடுக்கவில்லை. அம்மாதான் எடுத்தாள். சொல்லுப்பா. ஆண்டி, வள்ளி ஏன் ஆபீஸ் முக்கு வரல? உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? உடம்பு நல்லாதான் இருக்கு. ராத்திரி பூரா அவ தூங்கல. விடிகாலையில தான் தூங்கினா. அதான் லீவு போட்டுட்டா. அந்த பதில் அவனுக்குள் திகிலை உண்டாக்கியதைப் போல் இருந்தது. ஒரு பெண் இரவெல்லாம் உறங்கவில்லை என்றால் என்ன அர்த்தம்? இரவில் தூக்கம் ஒரு கல்யாணமாகாத பெண்ணிற்கு வரவில்லை என்றால் இலக்கியங்கள் என்ன சொல்கின்றன? காதலனை எண்ணி எண்ணி விடியும் வரை உறக்கம் வராமல் தவித்தாள் தலைவி என்றுதானே சொல்கின்றன. ஊரு சனம் தூங்கிடுச்சு, ஊதக்காத்தும் அடிச்சிடுச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே என சினிமா பாட்டு சொல்வதெல்லாம் காதலனை எண்ணி உண்ணி உறங்காத பெண்ணைத்தானே. அப்படியானால் இவளும் காதலனை எண்ணி இரவெல்லாம் உறங்கவில்லையா? ஒரே நாளில் காதல் வருமா? ஏன் வராது? கண்கள் எங்கே, நெஞ்சமும் அங்கே, கண்டபோதே சென்றன அங்கே என இந்த மாதிரி லூசு பெண்களை பற்றித்தானே எழுதி பாடி வைத்திருக்கிறார்கள். இந்த லூசுக்கும் அந்த நெட்டையனை பார்த்ததுமே காதல் வந்துவிட்டதா? அதனால் அவனையே எண்ணி எண்ணி இரவெல்லாம் தூங்காமல் உருந்து புரண்டு கிடந்திருக்கிறாளா? கடமையை மறந்து பட்ட பகலில் கவிழ்ந்தடித்து படுத்து உறங்குகிறாளா? பைத்தியக்காரி! அம்மாதான் பிடிக்கவில்லை என்று கூறிவிட்டாளே. நான் தூது போயும் தூக்கி எறிந்து விட்டாளே அந்த சம்பந்தத்தை. பிறகு எவர்க்கு இந்த லூசுக்கு கனவு கற்பனையெல்லாம்? யார் தடுத்தாலும் யாதுமாகி நிற்பதுதான் காதலா? ஊர் தடுத்தாலும் ஊற்று நீராய் சுரப்பதுதான் காதலா? தாய் தடுத்தாலும் பேய் பிடித்து ஆட்டுவதுதான் காதலா? அந்த மாப்பிள்ளையின் மேல் அத்தனை காதலா? அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. பொறாமையால் புற்றுக்குள்ளிருந்து படமெடுத்து வெளிவரும் பாம்பை போல் வெறுப்பு வெளிவந்தது. என்ன ஆண்டி, ராத்திரி பூரா ஏன் தூங்கல? ஆபீஸ் ஒர்க் எதையாவது பாத்துக்கிட்டு இருந்தாளா? ஆமா, ஆபீஸ்லயே இவ ஒழுங்கா வேலை செய்ய மாட்டா. இவதான் ஆபீஸ் வேலையை வீட்ல கொண்டு வந்து பாக்க போறாளா? இம்மை என நானும் ராத்திரியெல்லாம் தூங்கல. பேசிக் கொண்டிருக்கும் போதே கொட்டாவி விட்டாள் வசந்தி. கடவுளே, இதென்ன வெட்கக்கேடு! அவள்தான் வயசு பொண்ணு. ஏதோ வயசு கோளாறுல வந்த மாப்பிள அழகுல மயங்கி தூங்காம கற்பனையில உருண்டு புரண்டு கிடந்திருக்கா. இந்த கிழவி ஏன் தூங்காம இருந்தது? இதுவும் இதோட மலர் நினைவுகள்ல நீந்திக்கிட்டு கிடந்ததா? ச்சே, இந்த உலகமே காதல நடந்த காதல், நடக்க போற காதல்னு உருகி உலவிக்கிட்டு இருக்கு. என்ன பாரு, காதல சொல்லாம மனசுல பூட்டி வச்சுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு. உள்ளுக்குள் விம்மினான் முருகன். நீ போன் வந்ததேன்னு தான் எழுந்தேன். நீ சாயந்தரம் வீட்டுக்கு வா. அப்படியே வரும்போது இட்லி மாவு வாங்கிட்டு வா. காலையில இருந்து தூங்கிக்கிட்டே இருக்கிறதால ஒரு வேலையும் செய்யல. ராத்திரிக்கு 2 தோசையை ஊத்திக்கலாம் சொல்லிவிட்டு தொடர்பை துண்டித்துவிட்டு படுக்க போய்விட்டாள். அடி பாவிகளா, உங்க ஆட்டத்துல நான் ஒப்புக்கு சப்பானியா? வெறும் எடுபுடிதானா? பூ வாங்கிட்டு வரவும், பால் வாங்கிட்டு வரவும், இட்லி மாவு வாங்கிட்டு வரவும் தான் என்ன உபயோகப்படுத்திப்பீங்களா? என்னைக்குமே எனக்கு காதலன் என்கிற உயர் பதவியோ மருமகன் என்ற அந்தஸ்தோ கிடைக்க போறதில்லையா? வெந்து தணிந்து வெந்நீராய் கண்ணீரை விட்டான் முருகன். மாலை அவளுடைய வீட்டிற்கு சென்றபோது வள்ளி சோஃபாவில் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு எதையோ சாப்பிட்டபடி தொலைக்காட்சி பார்த்திருந்தாள். நெருங்கி பார்த்தபோது அவள் அப்பொழுதுதான் குளித்திருந்ததென்பதும் தட்டில் இருந்தது சூடான பஜ்ஜி என்பதும் புரிந்தது. கும்மென்ற சோப்பு வாசனையுடன் பஜ்ஜியின் வாசனையும் கலந்து வந்து அவனை தாக்கியது. அவனை பார்த்ததுமே உள்நோக்கி குரல் கொடுத்தாள். அம்மா, நான் சொல்லல, மூக்குல வேத்த மாதிரி முருகன் வருவான், கூட கொஞ்சம் கடலமாவை கரைச்சு வையின்னு. பாரு, கரெக்டா வந்துட்டான். அவனுக்கு கோபமே வரவில்லை. அவளுடைய பொலிவான முகமும் சுற்றி சுழன்ற நரமணமும் அவனை ஒருவித கிறக்கத்திற்கு கொண்டு சென்றதில் சண்டை போடும் மனநிலை அவனை விட்டு போயிருந்தது. சமையலறையிலிருந்து வசந்தியின் குரல் வந்தது. உட்காருப்பா, இதோ வர்றேன் என்றவள் கூடவே, இட்லி மாவு வாங்கிட்டு வந்திருக்கே இல்ல என்றாள். வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆண்டி என்று கையோடு எடுத்து வந்த இட்லி மாவு கவரை எதிரி இருந்த டீபாயின் மீது வைத்தான். அடுத்த சில நொடிகளில் தட்டில் வாழைக்காய் பஜ்ஜியுடன் வந்தாள் வசந்தி. என்ன நீ பாட்டுக்கு ஆபீஸுமுக்கு லீவு போடுற என்றபடியே ஒரு பஜ்ஜியை எடுத்து கடித்தான். லீவு போடுறது என்னோட உரிமை. நீ என்ன எம்டி மாதிரி மிரட்டுற? எனக்கென்ன உரிமை எருமை? நீ பேசுற.
இன்னைக்கு நீ செய்ய வேண்டிய முக்கியமான வேலையை என் தலையில கட்டிட்டார் எம்டி. வேற யார்கிட்டயாவது கொடுங்க சார்னு சொன்னா நீதானே அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதனால நீயே செஞ்சு கொடுங்கறாரு. அவன் சொன்னதும் பெரிய நகைச்சுவையை கேட்டதைப் போல் பெரிது சிரித்தாள் வள்ளி. சூப்பர் சூப்பர் என தொடையை தட்டி கொண்டாள். அப்படின்னா நாளையிலிருந்து 1 வாரத்துக்கு லீவு போட்டுடுறு என்றாள். ரொம்ப கொழுப்புதான் உனக்கு. முருகன், வெளியே எங்காவது போகலாமா? அவள் கேட்டதும் அவசரமாக தன் மொபைலை எடுத்து எதையோ தேடினான். இப்ப யாருக்கு போன் பண்ற? அம்மாவுக்கா? எங்க போனாலும் அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா? சரியான அம்மா பையன். மறுபடியும் அதிரடியாக சிரித்தாள். யாருக்கும் போன் பண்ணல, அக்கவுண்ட்ல பேலன்ஸ் இருக்கான்னு செக் பண்றேன். உன்னை வெளியில கூட்டிட்டு போறேன்ல. டேடே, ரொம்ப பயப்படாத. வெளியிலன்னா உன்னை ஹோட்டலுக்கோ மாலுக்கோ பீச்சுக்கோ கூட்டிட்டு போக சொல்லல, இங்க தெருமுனையில இருக்கிற கோவிலுக்கு போகணும். கோவிலுக்கா? அந்த நெட்டையன் பேர் அர்ச்சனை பண்ண போகிறாளா? கண்டதும் உண்டான தன் காதலுக்கு கடவுளை துணையாங்கு நின்று நிறைவேற்றி தரும்படி வேண்டிக் கொள்ள போகிறாளா? என்ன பக்தி, ரொம்ப முத்தி போயிட்டா? அதெல்லாம் ஒன்னும் இல்ல. காலையில இருந்து கிடந்து தூங்குனது போதாதுக்கு இப்ப பஜ்ஜிய ஒரு கட்டு கட்டியது உடம்ப மதமதன பண்ணுது. அதனால நடந்து போயிட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பாத்தேன். எக்ஸசைஸாவும் இருக்கும்ல. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே, சக்கரை பொங்கல் தருவாங்கடி, வாங்கிட்டு வா. முருகா, நீயும் உன் பங்க வாங்கி இவகிட்ட குடுத்துடு. வீட்டுக்கு எடுத்துட்டு போகாத. உங்க அம்மாவுக்கு வேற சக்கரை கூடுதலா இருக்குன்னு அடிக்கடி புலம்புவே. எங்க அம்மா மேல ரொம்ப அக்கறைதான் என மனதில் உருமினான் முருகன். வள்ளி எழுந்து சென்று உடை மாற்றிக் கொண்டு வந்தபோது முருகன் அம்மா கொடுத்த காப்பியை குடித்துக் கொண்டிருந்தான். சீக்கிர வாடா என உத்தரவிட்டுக் கொண்டே படியிறங்கினாள் வள்ளி. அவள் கேட்டை தொட்டபோது அவனும் படியிறங்கியிருந்தான். இருவரும் தெருவில் இறங்கி நடந்தனர். அந்த தெரு முனையிலேயே இருந்த அம்மன் கோவில் கோபுரமும் அதை ஒட்டியிருந்த அரசமர உச்சியும் இங்கிருந்தே தெரிய ஆரம்பித்தது. நெருங்க நெருங்க தெளிவாகிக் கொண்டே வந்தது. கோவிலுக்கு வந்து கொழுவீற்றிருந்த அம்மனை கும்பிட்டுவிட்டு குங்குமம் வாங்கிக் கொண்டு கோவில் குளத்து படிக்கட்டில் அமர்ந்தனர். மாலை நேர காற்றில் வானில் பறக்கும் குருவிகளுக்கு இணையாக பறந்த கூந்தலை அடக்கி மார்பின் மேல் போட்டுக்கொண்ட வள்ளி சொன்னாள், பிரசாதம் சர்க்கரை பொங்கல் 7 மணிக்குதான் தருவாங்களாம். அப்ப சரியா 7 மணிக்கெல்லாம் வரிசையில முன்னாடி போய் நின்றுவேன்னு சொல்ல வர்றியா? சரியான தீனி பண்டாரம் என்றான் முருகன். அவனை அவள் முறைத்த அதே நேரம் சிவந்து கொண்டிருந்த வானம் அவளுடைய முகத்திலும் போகிற போக்கில் கொஞ்சம் தடவிவிட்டு சென்றதில் அவளுடைய கண்ணங்கள் ஜொலித்தது. நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. உண்மையில் ஒரு நொடி அந்த அழகில் தன்னை இழந்திருந்தான் முருகன். நன்றாக தூங்கி எழுந்த கண்கள் புது ஒளிரை காட்டியது. பளிச்சென்று தீட்டிய கண்மை இமைகளின் கீழே ஓரங்கட்டியிருந்தது. ஆமா, எங்க அம்மா கூட சொன்னாங்க நான் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கேன்னு. ஏன்னா இன்னைக்கு எனக்கு கண்ணே படல இல்ல, அதான். புரியல. நான் ஆபீஸுக்கு வந்தா எல்லா கண்ணும் என்னையே பார்த்து ஜொல்லு விட்டுக்கிட்டே இருக்கிறதால கண்ணு பட்டுக்கிட்டே இருக்கும், அத சொன்னேன். ரொம்ப கருவந்தான் உனக்கு. தினமும் அழுக்கு வடிஞ்சுகிட்டு இருக்கிற உன் மூஞ்சியை தான் எல்லாரும் பார்த்து ஜொல்லு விட்டுக்கிட்டு இருக்கானுங்களா? ரொம்பத்தான் கற்பனை உனக்கு. இன்னைக்கு வீட்ல இருந்து பொழுதுக்கும் தூங்கி எழுந்ததால் முகம் உப்பி சோபையா புது பொலிவா இருக்கு. நானும் 2 நாளைக்கு லீவு போட போறேன். எதுக்கு? அழகா வருதுக்கா? ஆமா. இத கேட்டு அவள் கலகலவென்று சிரித்ததில் படிக்கட்டுக்கு தண்ணீரில் மேய்ந்து கொண்டிருந்த மீன்கள் அதிர்ந்து அங்குமிங்கும் கலைந்தன. கலகலவென்ற அந்த சிரிப்பில் கோவில் மணியை யாரும் அடிக்காமலேயே அந்த பகுதி முழுவதும் ஒலியால் நிரம்பியது. ஆமா, ராத்திரி தூங்கவே இல்லை நாங்க உங்க அம்மா. ஏன்? அவங்கதான் தூங்க விடல. ஏன் தூங்குற உன்னை கிள்ளி கிள்ளி எழுப்பி விட்டாங்க? இல்ல, சொல்லி சொல்லி எழுப்பி விட்டாங்க. சொல்லி சொல்லியா? என்னத்த சொல்லி சொல்லி எழுப்பி விட்டாங்க? அதை ஏன் கேக்குற என ராத்திரி தூக்கம் போனதற்கான கதையை சொல்லத் தொடங்கினாள் வள்ளி. Thank you.